மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. அனைத்து மாணவர்களுக்கும் காலை வணக்கங்கள். தரம் 11ஆம் ஆண்டு பகுதியினுடைய இலக்கண பகுதியை அவதானித்துக் கொண்டு வருகின்ற அந்த வரிசையில் முதலெழுத்துக்கள் பற்றி ஏற்கனவே வகுப்புகளில் விளங்கப்படுத்தப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைய இந்த வகுப்பில் சார்பெழுத்துக்கள் என்றதை பற்றிய சில விடயத்தை பற்றி கதைத்து கொள்ள வேண்டும். சார்பெழுத்துக்கள் என்னென்றால் முதலெழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற எழுத்துக்களை நாங்கள் சார்பெழுத்துக்கள் என்று சொல்லலாம். நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் சார்பெழுத்துக்கள் என்று சொல்லலாம். முதலெழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்று வகைப்பாட்டில் நாங்கள் உள்ளடக்க முடியும். அந்த வகையில் தமிழில் 10 விதமான சார்பெழுத்து வகைகள் இருப்பதாக இலக்கண நூலாகிய நன்னூல் குறிப்பிடுகின்றது. உயிர்மை எழுத்து, உயிர் அளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், முற்றாயுதம் என்று அந்த சார்பெழுத்து வகைப்பாடுகளை தமிழில் இருக்கின்ற சிறந்த நூல்களில் ஒன்றாகிய நன்னூல் என்று சொல்லப்படுகின்ற அந்த இலக்கண நூல் 10 விதமான சார்பெழுத்து வகைப்பாடுகள் இருப்பதாக சுட்டி காட்டுகின்றது. அந்த வகையில் நாங்கள் சார்பெழுத்துக்கள் என்றால் முதலெழுத்துக்களை சார்ந்து நின்று நீண்டொலிக்கின்ற அல்லது குறுகி ஒலிக்கின்ற அந்த எழுத்துக்களை சார்பெழுத்துக்கள் என்று நாங்கள் குறிப்பிட முடியும். அந்த வகையில் நன்னூல் 10 விதமான சார்பெழுத்துக்களை பற்றி ஆணித்தரமான முறையில் குறிப்பிடுகிறது. அதில் நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டிய எழுத்து இன்றைய வகுப்பில் உயிர் மெய் எழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற பிரதானமான ஒரு சார்பெழுத்து வகைப்பாடு. அவைகள் உயிர்மை எழுத்துக்கள் என்றது நாங்கள் சின்ன வகுப்பில் இருந்து நாங்கள் உயிர்மை எழுத்துக்களை பற்றி படித்து கொண்டு வருகின்றோம். அந்த உயிர்மை எழுத்துக்கள் என்பது ஒரு சார்பெழுத்து வகைப்பாட்டுக்குள்ள வருகுதென்ற ஒரு விடயம் எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். உயிர்மை எழுத்துக்கள் என்னென்னா தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களோட தமிழில் உள்ள மெய் எழுத்துக்களோட உயிரெழுத்துக்களை சேர்க்கவார எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் எனப்படும். தமிழில் இருக்கிற 18 மெய்யெழுத்துக்களோட 12 உயிரெழுத்துக்களை பெருக்கவார 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். தமிழில் இருக்கின்ற மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ஐ பெருக்க வருகின்ற அந்த 216 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள் என்று சொல்லப்படும். இங்கே சேரைக்கு என்ன மாதிரி என்றால் மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்தால்தான் உயிர்மை எழுத்து வரும். கண்ணாவோட ஆனா, கண்ணாவோட ஆவண்ணா வச்சு கேட்க காவண்ணா,
இக்கண்ணாவோட ஈனா சேக்கேக்க கானா காவன்னா கீனா. இக்கண்ணாவோட ஈயண்ணாவை சேக்கேக்க என்ன வேண்டா கீயண்ணா. கானா காவன்னா கீனா கீயண்ணா கூனா கூவண்ணா கேனா கேயண்ணா கையண்ணா கோனா கோவண்ணா அண்டு இந்த எழுத்துக்கள் வரும். தமிழில் இருக்கின்ற மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்துக்கள் 12 இருக்கின்றது. அதை சேர்க்க வார பெருக்கிறது சேர்க்கிறது 30 அது முதல் எழுத்து. 12ம் 18ஐயும் கூட்ட வார 30 சொல்றது முதல் எழுத்து. இது பெருக்க வாரதை சொல்றது 216 எழுத்து. சொல்ற அர்த்தத்தை விளங்கும். பெருக்க வார எழுத்தை சொல்றது 216 எழுத்தும் என்னவா இருக்க வேண்டா உயிர்மை எழுத்தாக இருந்திருக்கும். எழுதுங்கோ. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் 18உடன் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் 18உடன் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்களை சேர்க்க வருகின்ற எழுத்து உயிர்மை எழுத்துக்கள் என அழைக்கப்படும். அந்த வகையில் பதினெட்டு மெய்யெழுத்துக்களுடன் 12 உயிரெழுத்துக்களை பெருக்க வருகின்ற 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்களாக கருதப்படும். அதை போடுங்க. உயிர்மை எழுத்துக்கள் சமன் மெய்யெழுத்துக்கள் தர உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் தர உயிரெழுத்துக்கள் சமன் உயிர்மை எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்துக்கள் 12 18 தர 12 சமன் 216. உதாரணம் இக்கண்ணா சக ஆனா சமன் கானா. இக்கண்ணாவோட ஆவண்ணா செய்கிற போது காவண்ணா. இக்கண்ணாவோட ஈனா செய்கிற போது கீனா. இனி தலையங்கம் போடுங்க. உயிர்மை எழுத்துக்களின் வகைகள். உயிர்மை எழுத்துக்களின் வகைகள்.
உயிர்மை எழுத்துக்களை இரண்டு பிரதான வகைப்படுத்தலாம். ஒன்று உயிர்மை குறில் எழுத்துக்கள் என்று சொல்லலாம். அடுத்தது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் என்று சொல்லலாம். உயிர்மை குறில் எழுத்துக்கள், அடுத்தது உயிர்மை நெடில் எழுத்துக்கள். உயிர்மை குறில் என்னென்றால், அதாவது தமிழ்ல இருக்கின்ற 18 மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்துக்களில் இருக்கின்ற குறிலெழுத்துக்கள் 5ஐயும் பெருக்கவார 90 எழுத்துக்களையும் உயிர்மை குறில் என்று சொல்லலாம். உயிர்மை நெடில் என்றால் 18 மெய்யெழுத்தோட தமிழ்ல உயிரெழுத்தில் இருக்கிற 7 நெட்டுயிரை பெருக்கவார 126 எழுத்தையும் உயிர்மை நெடில் என்று நாங்கள் சொல்லலாம். இந்த 90ஐயும் இந்த 126ஐயும் கூட்டத்தான் 216 எழுத்துக்கள் வருகிறது. 216 எழுத்துக்கள் வருகிறது. அவைக உயிர்மை குறில் 90, உயிர்மை நெடில் 126, ரெண்டையும் கூட்ட 216 எழுத்துக்கள் வருகின்றது. உயிர்மை குறில் என்றால் தமிழில் இருக்கின்ற மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்தில் இருக்கின்ற குறிலெழுத்துக்கள் 5ஐ பெருக்கவார 18 தர 5 சமன் 90 எழுத்துக்களும் உயிர்மை குறில். அதே மாதிரி மற்றது 18 எழுத்துக்களோட உயிரெழுத்தில் உள்ள நெடிலெழுத்துக்கள் 7ஐயும் பெருக்கவார 126 எழுத்துக்களும் உயிர்மை நெடில் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். எழுதிக்கொள்ளுங்கள். உயிர்மை எழுத்துக்களை இரண்டு பிரதான வகைப்படுத்த முடியும். ஒன்று உயிர்மை குறில் எழுத்துக்கள், அடுத்தது உயிர்மை நெடில் எழுத்துக்கள். சின்னொரு தலையங்கம் உயிர்மை குறில் எழுத்துக்கள். உயிர்மை குறில் எழுத்துக்கள் தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்தில் உள்ள குறில் எழுத்துக்களை சேர்க்க வரும் எழுத்து உயிர்மை குறில் எழுத்து எனப்படும். அந்த வகையில் 18 மெய்யெழுத்துக்களுடன் குறிலெழுத்துக்கள் 5ஐ பெருக்க வருகின்ற 18 மெய்யெழுத்துக்களுடன் குறிலெழுத்துக்கள் 5ஐ பெருக்க வருகின்ற 90 எழுத்துக்களும் உயிர்மை குறிலெழுத்துக்கள் எனப்படும். இந்த உயிர்மை குறிலெழுத்தை பின்வருமாறு அட்டவணையின் ஊடாக
வெளிப்படுத்த முடியும். உயிர்மை குறில் எழுத்துக்கள் சமன் உயிர்மை குறில் எழுத்துக்கள் சமன் மெய்யெழுத்துக்கள் தர குறில் எழுத்துக்கள். உயிர்மை குறில் எழுத்துக்கள் சமன் மெய்யெழுத்துக்கள் தர உயிர்க்குறில் எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் 18, உயிர்க்குறில் எழுத்துக்கள் 5. பெருக்கினாவார 90 எழுத்தையும் உயிர்மை குறில். உதாரணம்: ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா ரெண்டதை இச்சென்னாவோட சேர்க்கிறோம். சானாவில சனம், சீனாவில சின்னம், சூனாவில சுளகு, சேனாவில செம்பு, சோனாவில சொண்டு. இது உயிர்மை குறில். தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்தில் உள்ள குறில் எழுத்துக்களை பெருக்கவார எழுத்து உயிர்மை குறில். அந்த வகையில் 18 எழுத்துக்களோட 5 எழுத்துக்களை பெருக்க வார 18 தர 5 சமன் 90. அந்த 90 எழுத்துக்களும் உயிர்மை குறிலாக இருக்கும். இச்சென்னா என்று சொல்லப்படுகின்ற அந்த மெய்யெழுத்தோட ஆனா, ஈனா, ஊனா, ஏனா, ஓனா என்று சொல்லப்படுகிற 5 எழுத்துக்களையும் சேர்த்தால் இவ்வளவு என்ன செய்ய வேண்டாம் வரும். இதை நாங்கள் என்ன செய்ய வேண்டாம் அவதானித்து கொள்ள வேண்டும். 18 தர 5 சமன் 90 எழுத்துக்களும் என்னவா இருக்க வேண்டால் உயிர்மை குறில் எழுத்துக்களாக காணப்படும். அவைகள் இதன் விளக்கம் என்னென்னா, மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்தில் உள்ள குறில் எழுத்துக்களை சேர்க்க வாரது உயிர்மை குறில் எழுத்து என்று அழைக்கப்படும். இனி தலைங்கம் போடுங்கோ. உயிர்மை நெடில் எழுத்துக்கள்.
உயிர்மை நடில் எழுத்துக்கள். உயிர்மை நடில் எழுத்துண்டா என்னண்டா மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்தில் உள்ள குறில் எழுத்துக்களை சேர்க்க வார எழுத்து என்னவா இருக்கும்டா உயிர்மை நடில் எழுத்து. அதாவது மெய்யெழுத்துக்கள் இருக்குது. என்ன எழுத்துக்கள்டா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களோட உயிரெழுத்தில் உள்ள உயிர் நடில் எழுத்துக்கள். நடில் எழுத்துக்கள் அதாவது மெய்யெழுத்துக்கள் 18 அதோட நடிலெழுத்துக்களை பெருக்கினால் 126 எழுத்து வரும். அதை சொல்றது உயிர்மை நடிலெழுத்துக்கள். எழுதுங்கோ. தமிழில் உள்ள மெய்யெழுத்துக்களுடன் உயிரெழுத்தில் உள்ள நடிலெழுத்துக்களை உயிர் எழுத்தில் உள்ள நடிலெழுத்துக்களை பெருக்க வருகின்ற எழுத்துக்கள் உயிர்மை நடிலெழுத்துக்கள் என அழைக்கப்படும். அந்த வகையில் மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்தில் உள்ள நடிலெழுத்துக்கள் 7 மெய்யெழுத்துக்கள் 18 உயிரெழுத்தில் உள்ள நடிலெழுத்துக்கள் 7 பெருக்க வருகின்ற எழுத்து உயிர்மை நடிலெழுத்துக்கள் என அழைக்கப்படும். இதனை பின்வருமாறு காட்ட முடியும். உயிர்மை நடிலெழுத்துக்கள் சமன் மெய்யெழுத்துக்கள் தர உயிர் நடில் எழுத்துக்கள் 18 தர 7 சமன் 126. உதாரணம் என்று போடுங்க. இச்சன்னாவோட ஆவன்னாவ ஈயன்னாவ ஊவன்னாவ ஏயன்னாவ ஆவண்ண ஈயண்ண ஊவண்ண ஏயண்ண ஐயண்ண ஓவண்ண அவண்ண சாவண்ண சானா சாவண்ண சீனா சீயண்ண சானா சாவண்ண சீனா சீயண்ண சானா சாவண்ண சீனா சீயண்ண. சூனா அடுத்தது சூவண்ணா
சேனா பிறகு சேயன்னா, அடுத்தது சையன்னா, அடுத்தது சோவன்னா, அடுத்தது சௌவன்னா. சாவண்ணாவில் சாமரை, சியண்ணாவில் சீயம், சுவண்ணாவில் சூடம், சேனாவில் சேய்மை, சையண்ணாவில் சைவம் என்று சொல்லலாம், சோவண்ணாவில் சோறு என்று சொல்லலாம், சௌவண்ணாவில் சௌபாக்கியம் சௌபாக்கியம் என்று சொன்னால் அதில் வருகிறோம். அப்போ இங்கே இதை பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் 18ஓட உயிரெழுத்தில் உள்ள நடிலெழுத்துக்கள் 7ஐயும் பெருக்கவார 18 தர 7 சமன் 126 எழுத்துக்களும் என்னவாயிருக்கும் என்றால், அதாவது உயிர் மெய் நெடில் எழுத்துக்கள் என்று அழைப்பதை நாங்கள் என்ன செய்யலாம் வேண்டாம் அவதானித்துக் கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா 90ஓட இஞ்சால இருக்க 126 கூட்டினால் 216 எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் இருக்குது. அதில் இனிவார விடயம் அதனுடைய மாத்திரை அளவை பற்றிய விடயத்தை பற்றி கதைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவ்வளா பகுதியுடனும் இந்த வகுப்பினை பூர்ணப்படுத்துகிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் இதனுடைய தொடர்ச்சியை பற்றி கதைத்துக்கொள்ளலாம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.